தமிழ்நாட்டோட மடியில ஒரு மண் இருக்கு. சத்தமில்லாம அமைதியா இருந்தாலும் அதன் உள்ள அடுக்கடுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் வரலாறு நம்மை அழைக்கிறது. அந்த மண்ணு தான் அரியலூர். இந்த மாவட்டத்தோட பேருக்கே ஒரு கதை இருக்கு. பழங்காலத்துல இந்த பகுதி அரியமான ஒரு ஊர், அதாவது எளிதாக காண முடியாத அரிய வரலாறுகளையும் அரிய மண்ணையும் கொண்ட இடம். அந்த சொல் காலத்தோட மாறி அரியலூர் ஆனது. இந்த மண்ணு பேரையே சொல்லும்போது ஒரு ரகசிய தொன்மம் கலந்திருப்பது உணரலாம். அரியலூர்ல காலடி போட்டா அது வெறும் மண் இல்ல. இந்த மண்ணின் கீழ் கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த உயிர்களின் நிழல் படுத்திருக்கு. டைனோசர் முட்டைகள், பாழ்பட்ட எலும்புகள், மண்ணடுக்குகளில் அடங்காமல் காலத்தின் அடையாளங்கள் பதிந்து கிடக்கின்றன. சில மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கும், ஆனா இந்த மண்ணுக்கு உயிரின் வரலாறு இருக்கு. அரியலூர் பற்றி ஒரு விஷயம் நம்ம அதிசயப்படுத்தும். இங்கே கிடைக்கும் ஃபாசில்ஸ் சாதாரண ப்ரீஹிஸ்டாரிக் சைட்ஸ் மாதிரி இல்ல. சோழர் காலத்துக்கும் முந்தைய மனித குடியிருப்புகளின் தடங்களும் இந்த மண்ணிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர் என்பது ஒரு மாவட்டம் மட்டுமில்ல, தமிழ்நாட்டின் பழமையான அடித்தளங்களில் ஒன்று. இந்த மண்ணில் நிற்கும் சில கோயில்கள் கல்லால கட்டப்பட்ட புத்தகங்கள் மாதிரி. ஒவ்வொரு கோணத்திலும் ஒரு கதை, ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு நினைவு. அரியலூரின் இதயத்தில் நிற்கிற கங்கை கொண்ட சோழபுரம், அது ஒரு கோயில் இல்ல, ஒரு பேரரசின் பெருமையை காத்தில பறக்க விட்ட ஒரு மன்னனின் அடையாளம். ராஜேந்திர சோழன் கடலை தாண்டி சென்ற வெற்றி யாத்திரையை கல் மீது எழுதின மாதிரி இருக்கும் அந்த கோயில். இன்று நின்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு கல்லும் சோழரின் சக்தியையும் கலையையும் நமக்கு கிசுகிசுப்பாக சொல்லும். அரியலூர்ல சில இடங்கள் சத்தம் போடாது, ஆனா அவை நம்முள் ஒரு அமைதியை உருவாக்கும். காலை ஏர்லி மார்னிங்ல கரைவெட்டி லேக்குக்கு போனா பறவைகள் எழுந்திருக்கும் சத்தம், நீரில் விழும் ஒளி, காற்று எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய நாள் நம்மை வரவேற்கும். அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி உதயார்பாளையம் பேலஸுக்கு நடக்கும்போது நாயக்கர் காலத்தோட நிழல்கள் அந்த இடத்தில் இன்னும் கலங்காமல் நிற்கிறது. பழைய மரங்களின் கீழ் நிழலில் நின்று பார்த்தா எப்படியோ நாமே அந்த காலத்துக்குள்ள சென்று விட்டோம் போல இருக்கும். அரியலூரின் உண்மையான அழகு பெரிய இடங்கள்ல மட்டும் இல்ல, சின்ன சின்ன கிராமங்களை கடக்கும்போது ஒரு வாசனை வரும். மண், மழை, பசுமை. அந்த வாசனைக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அது வீட்டில இருந்த சைல்ட்ஹுட் நினைவுகளைப் போல நம்மை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிறது. இந்த மாவட்டத்தின் மக்கள் பொதுவாக எளிமையானவர்களே, ஆனா அவர்களுடைய இதயம் ரொம்ப பெருசு. காலை டீ வாங்க போனாலே கடைத்துக்காரன் ஒரு சிரிப்போட எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான். அந்த சிம்பிள் நெருக்கமே இந்த பகுதியின் வார்ம்த். அரியலூரின் சுவையும் ஒரு கதைதான். காருவட்டு, சோறு, ஸ்பைசி கரீஸ், ஒரு சிம்பிள் திண்ணை மேசை, ஒரு பசும்பால் கீ, அதுதான் இங்க வாழ்க்கையின் ஃப்ளேவர். சில டீ கடை பெஞ்சஸ் கூட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகுது. அப்போதுதான் இந்த மண்ணு பழமைக்கும் புதிய ட்ரெண்டுக்கும் எப்படி சமமாக இருக்கிறது என்பதை நாம உணர முடியும். இங்கே இன்னொரு கியூட் சைட், பபிள் டீ ஷாப்ஸ், மோமோ ஸ்டால்ஸ், சின்ன ஏஸ்தட்டிக் டெஃபேஸ், இதெல்லாம் மாடர்ன் வைபா இந்த பகுதியை டெக்கரேட் பண்ணுது. ஒரு டெம்பிள் காரிடார்ல நின்று பாஸ்ட நினைவுபடுத்தும் போதும், ஒரு பபிள் டீ கப் எடுத்துக்கிட்டு பிரசன்ட ஃபீல் பண்ணும் போதும் ரெண்டுமே இங்க பேலன்ஸா இருக்கும். ஆனா எனக்கு பர்சனலி இந்த மாவட்டத்தோட மிக அழகான பக்கம் அதோட ஹிடன் கார்னர்ஸ். சூரியன் மறையும் நேரத்துல வயலுக்குள்ள நின்று பார்த்தாலே நிலம் பிரீத் எடுத்து கொண்டிருப்பது போல இருக்கும். மெதுவான காற்று கன்னத்தை தொடும், பறவைகள் வீடுகளுக்கு திரும்பும், ஆழமான அமைதி நம்மை சுற்றி நிற்கும். அந்த சில நிமிடங்கள் அரியலூரின் உண்மையான கதை. அரியலூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்ல, ஒரு நினைவு, ஒரு உணர்ச்சி. நம்முடைய தமிழ் மண்ணின் மிக பழமையான ஹார்ட் பீட்ல ஒன்னாக இது இன்னமும் துடிக்கிறது. இது நம்முடைய பயணத்தின் முதல் இடம். அடுத்த எபிசோட் செங்கல்பட்டு.